Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஒரு மாத இடைவெளியில் மீண்டும் தனியார் நிறுவனங்களின் பால் விற்பனை விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் தமிழக அரசு தலையிட வேண்டும் என பால் முகவர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த பிப்ரவரி முதல் வாரத்தில் தனியார் பால் நிறுவனங்களின் பால் மற்றும் தயிரின் விற்பனை விலை உயர்வு அமலுக்கு வந்த நிலையில் தற்போது பாலுக்கான விலை 4 ரூபாயும் தயிர் கிலோவுக்கு 3 ரூபாய் வரையிலும் உயர்த்தப்படுவதாக பால் முகவர்களுக்கு சுற்றறிக்கை வழங்கப்பட்டுள்ளது. இதனால் அனைத்து தரப்பு மக்களும் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறியுள்ள பால் முகவர்கள் உயர்த்தப்படும் பால் விலையை திரும்பப் பெற வலியுறுத்தியுள்ளனர். வடமாநிலத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் ஆங்கிலத்தில் பேசுவதில்லை, நாம் பேசினாலும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், இந்தியை யார் வேண்டுமானாலும் சொல்லிக் கொடுக்கட்டும், மற்ற பள்ளிகளில் இந்தி கற்றுக் கொடுப்பதை யாரும் எதிர்க்கவில்லை, அதே நேரத்தில் இந்தியை திணிப்பதைத்தான் எதிர்க்கிறோம் என்று கூறினார். மேலும் வடமாநிலத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் சிலருக்கு நாம் ஆங்கிலத்தில் பேசினாலும் புரிவதில்லை என அவர் கூறினார். வட இந்திய மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய அமைச்சர்கள் ஆங்கிலத்தை பேசுவதும் இல்லை, ஆங்கிலத்தில் நாம் பேசினால் அவர்கள் புரிந்து கொள்வதும் இல்லை. அப்படித்தான் பெரும்பான்மையான அமைச்சர்கள் இருக்கிறார்கள். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.